தமிழ் நெஞ்சங்களுக்கு கோடங்கியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. நிறைய விஷயங்களை எதிர்பார்த்த எல்லாருக்கும் ஏமாற்றம் தான். நம்ம ஏற்கனவே பட்ஜெட் குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். காகித பூ பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை, வெறும் ஜீரோ தான் அதற்கு. ஆனால் இந்த அரசாங்கம் இந்த நம்ம விஜய் மாமா அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அவர் பேசினார். இப்போ நம்ம நிதியமைச்சர் மரிய வில்சன் பட்ஜெட்டை வாசிக்க சொன்னால் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சவர் விஜய் மாமா என்று அன்போடு அழைக்கப்படுகிற குழந்தைகள் மீது அக்கறை கொண்டவர் நம்ம முதலமைச்சர் அப்படின்னு பேசினார் இல்லையா. அந்த விஜய் மாமா ஆட்சியில வருவதற்கு முன்பாக மக்கள்கிட்ட என்ன சொன்னார்னா, நான் கடனே இல்லாத மாநிலமாக மாற்றுவேன், நான் கடனே வாங்க மாட்டேன், எப்படி வருவாயை எப்படி உயர்த்துவதற்கான எல்லா திட்டங்களும் என்கிட்ட இருக்கு, நான் அடுத்த செகண்டே எல்லாத்தையும் மாற்றுவேன், அப்படியே வானத்தை வில்லா வளைப்பேன், இன்னைக்கு இதை அப்படியே மாற்றுவேன் அப்படின்னு நிறைய விஷயத்த அள்ளி விட்டார் இல்லையா. அந்த அள்ளி விட்ட எல்லாம் பூரா பொய்யா கோபால் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த பட்ஜெட் அறிக்கையில். இதில் எதுவுமே இல்லை. பெண்களுக்கு மிக முக்கியமாக எதிர்பார்த்த ரெண்டு விஷயம். ஒன்று 2500 ரூபா காசு, 6 சிலிண்டர். அதனால நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுங்க. பிரதானமாக அதை எதிர்பார்த்தாங்க, அது எதுவும் வரவே இல்லை. மற்றதெல்லாம் இவர் தன்னை விஜய் மாமாவை பெருமை பீத்திக்கிற விஷயத்துக்கு தான் அந்த தாய்மாமன் தங்கம், அப்புறம் பட்டு புடவை கொடுக்கறது, தாலிக்கு நம்ம திருமணத்துக்கு 8 கிராம் 1 சவரன் நகை கொடுக்கறது, எல்லாமே தன்னுடைய பெருமையை பீத்திக்கிற மேட்டர் தான். அதனால மக்களுக்கு எந்த பலனும் கிடையாது. சாமானிய மக்களுக்கோ நமக்கு சோறு போடுற விவசாயிகளுக்கு எந்த பலனும் அதனால் இல்லை. ஆனா இந்த திமுக அரசாங்கம் 10 லட்சம் கோடி கடன் வாங்கிச்சு, 10 லட்சம் கோடி கடன் வாங்கிச்சுன்னு வாய்கிழியே பேசின நம்ம விஜய் மாமா இப்போ இந்த ஆண்டு 26-27ஆம் ஆண்டுக்கான எவ்வளவு கடன் வாங்க போறாரு தெரியுமா? அதாவது 1,73,445 கோடி 26-27ஆம் ஆண்டுக்கான ரூபாய் கடன் வாங்குவதற்கு திட்டம் வச்சிருக்காங்களாம். இதுல 51,971 கோடி ரூபாயை திருப்பி கட்டிடுவாங்களாம். இந்த ஆண்டுக்கு மட்டும் இவர் சார்பில் வாங்கப்படுகிற கடன் நிலுவைத் தொகை என்னவா இருக்கும்? பொது நிகர கடன் தொகை என்னவா இருக்கணும்? நிகர பொது கடன் 1,21,653 கோடி ரூபாய். 1,23,653 கோடி ரூபாய் இந்த ஆண்டுல இவரால் நம்ம தலையில விழுகிற கடன், மாநில அரசின் மீது விழுகிற கடன். அப்ப வாய் பேசலாமா? யோகியமா நீங்க? சரியா நீங்க பண்ணது? விஜய் மாமா என்னது இதெல்லாம்? ஏன்னா நமக்கு அடையாளத்தை கொடுத்துருக்காரு. நான் இந்த முதலமைச்சர் பேரை குறிப்பிடக்கூடாதுன்னு நினைச்சேன். அதை பேசுவதற்கே நமக்கு விருப்பம் இல்லைன்னு தான் நினைச்சேன். ஆனால் இன்னைக்கு ரொம்ப அழகாக நம்ம நிதியமைச்சர் அவர்கள் நம்ம முதலமைச்சர் எப்படி அழைக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். விஜய் மாமா என்று அன்போடு எல்லாராலும் அழைக்கப்படுகிறார் இல்லையா. அந்த விஜய் மாமா அவர் சொன்னார், நான் கடனே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் இந்த நிதி ஆண்டுல ஏற்கனவே 20,000 ரூபாய்க்கு 20,000 கோடியை கடன் வாங்கி இந்த 60, 40 நாள் 50 நாள்லயே 20,000 கோடி 21,000 கோடி கடன் வாங்கி வாரி செலவு பண்ணிட்டாங்க. அதான் சொல்றேன், ஆபீஸ் போறதுக்கே 11 கோடி ரூபாய் செலவு பண்ணா எங்க விளங்கும்? இப்ப இவங்களுடைய நிகர கடன் இந்த ஒவ்வொரு ஆண்டுல மட்டும் 1,73,000 கோடி 74,000 கோடி ஏறக்குறைய. அதுல ஒரு 51,000 கோடி திருப்பி கட்டிடுவாங்களாம். மீதி 1,21,000 கோடி நம்ம தலையில விழுகிற கடனாக இருக்கும். அதே நிலை நீடித்தால் இந்த ஆட்சி நித்தியங்கண்ட பூரணாயுஸ் தான். இது எவ்வளவு நாளுக்கு நீடிக்கும் சொல்ல முடியாது. ஒரு ஆட்சியினுடைய அதிகபட்ச வரம்பு அப்படின்றது 5 ஆண்டுகள். இது தாவேக 5 ஆண்டு இருக்கும்னு நானும் சொல்லலை, நீங்களும் நம்ப மாட்டீங்க அதை, ரைட்டுங்களா? ஏன்னா 29ல் MP எலெக்ஷன் வருது. ஒரே நாடு ஒரே தேர்தல் நம்ம தாவேக அரசாங்கத்துக்கு சிக்கல் தான். இதுக்கு முன்னாடியே ஆட்சி கவுந்தாலும் கவுந்துரும், இல்லை நீடிச்சாலும் நீடிக்கும், நமக்கு தெரியாதுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஆட்சி கவிழ்ப்புன்ற சதி திட்ட கோட்பாடையே நீதிமன்றம் விசாரிக்க தடை போட்டுருச்சு. போலீஸை கையை கட்டி சும்மா உட்காரு, சீனை போடாத, அதிகாரம் இருக்குன்னு ஆணி புடுங்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்களை உட்கார வச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இடையில இந்த கடன் தொகை அந்த துறை சம்பந்தப்பட்ட அந்த ஆபீசர் பேசுறாரு. இன்னைக்கு அவர் சொல்லும்போது சொல்றாரு, கடன் வாங்குறதெல்லாம் நிறுத்த முடியாதுங்க, இன்னும் 50 வருஷம் ஆனாலும் கடனை குறைக்கவே முடியாது, கடன் ஏறதான் செய்யுமே தவிர கடன் வரம்புக்குள் இருக்கலாம், சுத்தமாக கடன் இல்லாத மாநிலமாக மாற்றவே முடியாது அப்படின்னு அந்த துறையை சார்ந்த அதிகாரி நீங்க ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு. 1.22 lakh crores தான் 3%க்குள்ள இருக்கிறதுனால அந்த அளவுக்கு நம்ம கடன் வாங்க வேண்டியது வரும். கடன் குறைக்க முடியாது, லெட் அஸ் பி கிளியர். நீங்க அடுத்த 50 வருஷத்துக்கு கூட கடனை குறைக்க முடியாது. அதாவது
வருஷம் கூட தான் செய்யும். இதே நிலை நீடித்தால் குறைஞ்சபட்சம் இன்னைக்கு நம்ம 10 லட்சம் கோடி கடன் சொல்றோமா, இந்த நிர்வாகம் இதே வேகத்துல போனா, ஏன்னா கடந்த முறை திமுக ஆட்சி காலத்துல இந்த 40 நாள் 50 நாள்ல அவங்க வாங்கியிருந்தது 10,000 கோடி கடன் 12,000 கோடி கடன் சொன்னாங்க. டபுள் மடங்கு வாங்கி வச்சிருக்குது. இதே வேகத்துல போனா என்ன ஆகும்? குறைஞ்சபட்சம் 8 லட்சம் கோடிக்கு மேல இவங்க கடன் வாங்கிடுவாங்க. இந்த அரசாங்கம் மட்டும், நம்ம விஜய் மாமா அரசாங்கம் மட்டும் 8 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கும். அப்ப என்ன ஆகும்? ஏற்கனவே 10 லட்சம் கோடி இருக்கு. 8 லட்சம் சேர்ந்தா 18 லட்சம் கோடி கடன் ஆயிடும். எப்படி அடைப்பாங்க? அடைப்பதற்கான என்ன திட்டம் இருக்கு? எதுவுமே கிடையாது. நம்ம பொருளாதார வீழ்ச்சி என்பது மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்று இன்றைக்கு ஒரு ஆங்கில நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆங்கில நாளிதழ் அவ்வளவு கேவலமா ஒரு விஷயத்த எழுதியிருக்காங்க. இவங்க கூடவே சேர்ந்து வந்த மற்ற மாநிலங்கள்லாம் இருக்குல்ல, மற்ற மாநிலங்கள்லாம் இப்போ ஒரே நேரத்தில் 5 மாநில தேர்தல் நடந்துச்சுங்க. கர்நாடகாவில் தேர்தல் நடந்துச்சு, கேரளா நடந்துச்சு, வெஸ்ட் பெங்கால் நடந்துச்சு, தமிழ்நாட்டில் நடந்துச்சு. கர்நாடகாவில் டி.கே. சிவகுமார்னு புதிய முதலமைச்சர் வந்திருக்காரு. கேரளாவில் சதீஷன்னு சொல்லி ஒரு புதிய முதலமைச்சர் வந்திருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட் பெங்காலில் ஒரு புதிய முதலமைச்சர் வந்திருக்காரு. இங்கே நம்ம விஜய் மாமா வந்திருக்காரு. மற்ற மாநிலங்கள், அந்த மாநிலங்கள் எல்லாம் இந்த 60 நாள்ல, இந்த 3 மாச கணக்கு இருக்குல்ல, இந்த 2 மாச கணக்குல எல்லாருமே வரி வருவாய் அவங்களுடைய பொருளாதார விஷயத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு நீங்க டி.கே. சிவகுமார் கர்நாடகாவை சேர்ந்த, அவர் அதுக்கு முன்னாடி சித்தராமையா இருந்தார். அவர் கடந்த அவருடைய ஆட்சி காலத்துல இப்ப வாங்கின மாதிரி ஒரு 60 நாள் 70 நாளுக்குள்ள கிட்டத்தட்ட பிரைவேட் செக்டார் ஒரு 67 பிரைவேட் செக்டார், அதன் மூலமா கிட்டத்தட்ட ஒரு 10,440.38 கோடி ரூபாயை வருவாயாக உயர்த்தி இருந்தார். எல்லாமே கோடிக்கணக்கில் தான் நான் சொல்றேன். இப்போ அதே மாதிரி டி.கே. சிவகுமார் வந்த பிறகு பாத்தீங்கன்னா இவர் 67 பிரைவேட் செக்டார் தான் உள்ள கொண்டு வந்திருக்காரு. ஆனா டி.கே. சிவகுமார் 170க்கும் மேற்பட்ட பிரைவேட் செக்டார்ஸை கூட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இல்லாம அதன் மூலமாக கிட்டத்தட்ட 53,935.42 கோடி ரூபாயை, அதாவது மோர் தென் 416.60% அளவிற்கு அவங்களுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை நான் சொல்லல, ஒரு ஆங்கில பத்திரிகை சொல்லுது. நான் அது இங்க போடுறேன், அந்த ஆங்கில பத்திரினுடைய அந்த விஷயத்தை. அதே மாதிரி தான் உங்களுக்கு கேரளாவிலையும் பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த பினராயி விஜயன் பிரைவேட் செக்டார் 21 செக்டார் மூலமாக அவர் கொண்டு வந்த நிதி, அந்த வருவாய் என்பது 190.73 கோடி அவரு பீரியட்ல. ஆனா அதுக்கப்புறம் இப்ப வந்திருக்காரு இல்லையா சதீஷன் ஒருத்தர், அவர் 16 பிரைவேட் செக்டார் தான் உள்ள வந்திருக்கு. ஆனா அவருடைய அந்த வேல்யூ இன்க்ரீஸ் எப்படி ஆயிருக்குன்னா 2,363.38 கோடி, அந்த அளவிற்கு வருவாய் உயர்ந்திருக்கிறது. ஆக மொத்தம் இவனுடைய சதவீத அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 1,139.12% அளவிற்கு கேரளாவில் வரி வருவாய் உயர்ந்திருக்கிறது. வெஸ்ட் பெங்கால்லையும் அதே மாதிரி தான். வெஸ்ட் பெங்கால்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த ஆட்சியில் இருந்ததை விட, மம்தா பானர்ஜியினுடைய ஆட்சியில் இருந்ததை விட இப்போ வந்திருக்கிற பாஜக தலைமையிலான ஆட்சியில கூட அவங்க கிட்டத்தட்ட 413.23% அளவுல அவங்க வரி வருவாயை உயர்த்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 25 பிரைவேட் செக்டார்ஸ் உள்ள வந்திருக்கு. அதன் மூலமாக 33,990.40 கோடி ரூபாய் வரி வருவாயாக வெஸ்ட் பெங்காலுக்கு வருமானமாக வந்திருக்கிறது. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற நம்ம தமிழ்நாடு, இப்போ இவ்வளவு நான் வேற வேற மாநிலங்கள் சொன்னேன் இல்லையா, இங்க நம்ம தமிழ்நாட்டுல ஸ்டாலின் அரசாங்கத்தின் போது இருக்கும்போது 58 பிரைவேட் செக்டார் மூலமாக 31,935.37 கோடி ரூபாய் வருமானமாக நமக்கு வந்துச்சு. ஆனா இப்ப இங்க 62 பிரைவேட் செக்டார்ஸ் அதற்கான வேலைகளை செஞ்சுட்டு இருந்தா கூட நம்ம விஜய் மாமாவுடைய ஆட்சியில, இந்த 60 நாள் ஆட்சியில கிட்டத்தட்ட வெறும் 7,143.23 கோடி தான் வருமானமாக நமக்கு வந்திருக்குன்றாங்க. இது எவ்வளவு தூரம் நமக்கு இழப்பு தெரியுமா? கிட்டத்தட்ட -77.63% குறைந்திருக்கிறது. இது எல்லாமே
கேவலமான நிர்வாக சீர்கேட்டுக்கு தான் காரணம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரவே இல்லை. ரொம்ப மோசமான நிலைமையில தமிழ்நாடை பார்த்து எல்லாரும் பயந்து ஆந்திராவுக்கு ஓடி போறாங்க, வேற மாநிலத்துக்கு ஓடி போறாங்க அப்படின்றத சொல்லாம அந்த ஆங்கில பத்திரிகை மிக தெளிவாக ஸ்ட்ராட்டஜியோடு கடந்த ஆட்சி காலத்துல யார் இருந்தாங்க, இப்ப யார் இருக்காங்க அப்படின்னு இணைத்து புள்ளிவிவரத்தோடு அந்த ஆங்கில பத்திரிகை மிக தெளிவாக அந்த கட்டுரையை வெளியிட்டிருக்காங்க. ஆனா இங்க இந்த ரீல்ஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு, நாங்க பெருசா சாதிச்சிட்டோம், நாங்க பெருசா கைட்டிட்டோம், நாங்க பெருசா வெட்டி முறிச்சிட்டோம் அப்படின்னு சீனை போட்டு ஏமாத்திக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இவர்களால் வெறும் ரீல்ஸ் மட்டும்தான் எடுக்க முடியும், ஆட்சி நிர்வாகத்தை நடத்த தெரியாது. இன்னைக்கு வெளியிட்ட நிதிநிலை அறிக்கையிலேயே எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யல, எதை செய்யக்கூடாதோ அதை செய்திருக்கிறது. அதனாலதான் டோட்டலா நிர்வாகம் சீர்கெட்டு போச்சு. 1,73,000 கோடி 74,000 கோடியை கடனாக வாங்குவதற்கு இந்த விஜய் மாமா அரசாங்கம் முடிவு செய்து விட்டது. அது ஒட்டுமொத்தமாக அந்த கடன் சுமை என்பது உங்க மேல, என் மேல, நாட்டு மக்கள் மேலதான், தமிழ்நாட்டு மக்கள் அனைவரின் மேலதான் அந்த கடன் சுமை அதிகரிக்கும். அப்ப இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த மகளிர் உரிமை தொகையெல்லாம் இருக்குல்ல, இந்த 2,500 ரூபாய் வருமானம் மறந்துருங்க, அவ்வளவுதான், அது க்ளோஸ், வரவே வராது, அது வாய்ப்பு இல்லை. 6 சிலிண்டர் அதையும் மறந்துருங்க, அதுவும் வாய்ப்பு இல்லை. அது மாதிரி இந்த மாணவர்கள் வீட்டில் படிச்சுட்டு உட்கார்ந்துருந்தாங்கன்னா 29 வயசு வரையும் 4,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னார் பாருங்க நம்ம விஜய் மாமா தேர்தலுக்கு முன்னாடி, அதுவும் வராது. அந்த மாணவர்களுக்கும் 10 பைசா கிடைக்காது. அதே மாதிரி இங்க எல்லா திட்டங்களுக்கும் ஸ்டிக்கர் ஒட்டி பேரை மாத்திட்டு இருக்காரு, மற்றபடி எதுவுமே இவர் பண்ணல. இதுல இன்னொரு கொடுமையும் பண்ணியிருக்காரு வெளியே தெரியாம. அது என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 12,000 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 13,000 crores அந்த மகளிர் உரிமை தொகைக்காக நிதி ஒதுக்கி இருந்தது திமுக அரசாங்கம். அவங்க இருக்கும்போது, ஸ்டாலின் இருக்கும்போது, அந்த நிதியில இப்போ இந்த நிதிநிலை அறிக்கையில 9,000 கோடி, கிட்டத்தட்ட ஒரு 4,000 கோடியை குறைச்சிட்டாங்க. அப்ப இப்பவே 1,500 ரூபாய் தான் வழங்கப்படுகிறது. 1000ல இருந்து 500 ரூபாய் ஏற்றி 1,500 ரூபாய் தான் வழங்கப்படுது. நிறைய பேர் எங்களுக்கு கிடைக்கலன்னு நிறைய புகார். இப்போ திமுக தோல்விக்கு அதுவும் ஒரு காரணம். எல்லாருக்கும் தரேன்னு சொன்னாங்க, நான் செலக்டிவா தான் கொடுத்தாங்க, நிறைய பேருக்கு தரல அப்படின்றது அவங்களுக்கு. அந்த பெண்கள் எல்லாம் ஏதோ விஜய் மாமா வந்த உடனே அப்படியே வாரி வழங்கிடுவார்னு நினைச்சிட்டு போட்டாங்க விசிலுக்கு ஓட்ட. இப்ப விஜய் மாமா இருக்கிறதையும் புடுங்க போறாரு. 4,000 கோடி குறைச்சிட்டாங்க. அப்ப 4,000 கோடி குறைச்சா ஏற்கனவே வழங்கப்பட்டவர்கள்ல பல பேருக்கு பணம் வர்றது நின்று போயிடும். நிறைய பேர் இப்பயே நிறைய கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணிட்டாங்க. நான் முன்னாடிலாம் பேசும்போது நிறைய பேர் கீழே கமெண்ட் அடிப்பாங்க, சார் எங்க ஊர்ல அவங்களுக்கு வரல, எங்க ஊர்ல இதுல வரல, எனக்கு வரல அப்படின்லாம் நிறைய மெசேஜ்லாம் நான் பார்த்தேன். பதில் கமெண்டா போட்டிருந்தாங்க. இப்போ இந்த நிதிநிலை அறிக்கையில 4,000 கோடிக்கு மேல குறைச்சிட்டதா சொல்றாங்க. அப்ப இன்னும் பல பேரை கட் பண்ண தான் பார்க்குமே தவிர புதிதாக தருவதற்கு வாய்ப்பில்லை. மகளிர் உரிமை தொகை என்பது பேரை மாத்தியாச்சு. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை கலைஞர் உட்கார இடத்துல எரியுது ஒரு பேர் சொன்னான், அதனால அந்த பேரை எடுத்துட்டாங்க. மகளிர் உரிமை தொகைக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நிதியும் 4,000 கோடியை குறைச்சிட்டாங்க. அப்ப எவ்வளவு பேர் இப்ப கிட்டத்தட்ட 1,30,000 பேர் வாங்கிட்டு இருக்கிறதாக ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அதுல குறைஞ்சபட்சம் அப்போ ஒரு 30,000 பேருக்கு அவுட்டு, அப்ப 1,00,000 பேருக்கு தான் கிடைக்கும். அது என்ன கிரைட்டீரியால கொடுக்க போறாங்க, யாரெல்லாம் குறைக்க போறாங்க, எப்படி குறைப்பாங்க, என்ன பண்ண போறாங்கறதெல்லாம் தெரியல. மக்களே, ஒருவேளை நீங்க மகளிர் உரிமை தொகை வாங்குவதாக இருந்தால் அது உங்களுக்கு எந்த அடிப்படையில் வழங்கப்படுது, நீங்க அந்த எலிஜிபிள் கிரைட்டீரியாக்குள்ள வரீங்களா, தாவேக அரசாங்கம் அதாவது விஜய் மாமா அரசாங்கம் என்னெல்லாம் மாற்றி வச்சிருக்குது அப்படின்றதெல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கோரிக்கைகளை இந்த அரசாங்கத்துக்கு உங்க பாணியில சொல்லுங்க. கேட்டா கேட்கும், கேட்கலன்னா தூக்கி போட்டு. உள்ளாட்சி தேர்தல் நடக்காதுங்க, எழுதி வச்சுங்க. இடைத்தேர்தல் இப்போதைக்கு நடக்காதுங்க. அப்ப அவர்களை நம்ம கேள்வி கேட்கிற இடம் எப்போ வரும்னா, தேர்தல் வந்தா மட்டும் தான் நான் கேட்க முடியும். அது எப்போ வரும்னு தெரியல, அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆக மொத்தம் நிச்சயமாக இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி இந்த பட்ஜெட்டா இருந்தாலும் சரி, மற்ற எல்லா விஷயங்களிலும் எதிர்பார்த்தது நடக்கல, ஏமாற்றம் தான் மிஞ்சியது. அதுதான் மிக பிரதானமான விஷயம். அப்செட்டா தான் இருக்கார் நம்ம முதலமைச்சர் விஜய் மாமா. ஏன்னா அவர் நினைத்தது எதுவும் நடக்கல. பார்ப்போம் நாளைக்கு என்ன புதுசா பட்ஜெட்டை சொல்ல போறாங்க, அந்த வேளாண் பட்ஜெட்ல என்ன விவசாயிகளுக்கு என்ன விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க, இதுல ஒன்றும் இல்லை, அதுல என்ன சொல்ல போறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் உங்களை வேறொரு விஷயத்துல சந்திக்கிறேன். அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.